பாடல் எண் 1792. தலைப்பு திருவருள் வைப்பு. இப்போ தலைப்பிற்கான ஒரு முன்னுரை பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் தந்திரத்தில் லிங்கங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வந்திருந்தார். முதல்ல 6 ஆதாரங்கள் சொல்லியிருப்பார். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 முக்கியமான ஆதாரங்கள், அதை வைத்து எப்படி இறைவனை அடைவது. அடுத்து பார்த்தோம்னா லிங்கங்கள் கொடுத்துருப்பாரு. ஸோ அண்டத்தில் இருக்கக்கூடிய லிங்கம், அடுத்து பிண்டலிங்கம் உடம்புல இருக்கக்கூடிய லிங்கம், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருப்பார். அடுத்தது சம்பிரதாயம் சொல்லியிருப்பார். ஸோ தர்மத்தின் வழியாக எப்படி இறைவனை அடையலாம், இது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருப்பாரு. அதற்கு அடுத்த வழியாக இங்கே திருவருள் வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருள் தான், அதை மரியாதை நிமித்தம் அழைப்பதாக திரு அருள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மரியாதை நிமித்தம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தணும்னா, அருள் திரு என்ற வார்த்தைக்கு முக்தி என்று பொருள் இருக்கிறது. ஸோ இறைவனது அருள் இங்கே இருக்கிறது. அந்த அருளானது எதை கொடுக்கிறது? இங்கு முக்தியை கொடுக்கின்றது. அதான் திருவருள், முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருள். வைப்பு அப்படின்னு சொல்றாரு. வைப்பு என்றால் வைத்திருக்கக்கூடிய இடம், எங்க இருக்கு. இப்ப இறைவன் வந்து நம்ம எல்லாருமே தேடுற ஒரே விஷயம் முக்தி, விடுதலை, வீடு பேரு, இதெல்லாம் தேடுறோம். இப்ப இறைவனது அருள் இருந்தாதான் இது கிடைக்கும். அப்ப இறைவனது அருள் எங்க இருக்கு? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போனா சாமி முன்னாடி நிற்கும் போது அப்படியே கொடுப்பாரு, நேரம் அவருக்கு முன்னாடி நின்னா நம்ம கை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் கையை இப்படி நீட்டி ஆசீர்வாதம் பண்ணுவார், கையிலேருந்து நேராக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இப்படி வழிபடணும், அப்படி வழிபடணும், அப்போ தான் அருள் கிடைக்கும், அப்படி விபூதி குங்குமம் அதெல்லாம் ஓடுறோம் அங்கே. ஆனால் அந்த அருள் அங்குதான் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் இருக்கின்றது, அதுதான் இந்த தலைப்பில் வந்து முழுசாக சொல்கிறாரு. இறைவன் அருள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது. ஸோ பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை சரியாக பயன்படுத்தும் போது அருள் கிடைச்சிட்டாலே போதும். முதல் சொன்ன அந்த திரு என்ற ஒரு வார்த்தை தான். திரு என்ற போல முக்தி, வீடு பேறு இங்கு கிடைக்கும். அதான் திருவருள் வைப்பிற்கான ஒரு சிறு முன்னுரை. இப்போ முதல் அடியில் பொருள் பேதம் ஈசன் ஈரமும் பகலும், இது முதல் அடி. புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் பேத மீச நீரவும் பகலும் அப்படின்னு இருக்கும், பகலும்னு இருக்கும். அது கொஞ்சம் பிரித்து படித்தேன். இதில் பொருள் பேதம் ஈசன் இரவும் பகலும். இப்போ இறைவனது அருள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். பொருள் என்றால் என்ன? நம்ம எந்த பொருளை எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் என்ன மணிக்கோணம் எத்தனாவது வாட்டையா? 1792 இல்ல, 1792 ஐயா. அதுல 20 இரவும் பகல் தானே புத்தகத்துல இருக்கு. என்னோட புத்தகத்தில் உங்களுக்கு இருக்குங்க. சில புத்தகத்தில் அது வார்த்தை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு ஒரு புத்தகத்தை இரவும் பகலும்னு இருக்கா? 20 இரவும் பகல். ஓகே, இரு பதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது வார்த்தை வேறாக இருக்கிறது, பட் பொருள் ஒன்றாகத்தான் இருக்கும் இங்க, சரிங்களா? இது புத்தகத்தில் இருக்கு, நம்ம சூடியிலேருந்து எடுத்திருக்கோம் பொருள் அப்படின்னு சொல்லி. ஆனால் விளக்கம் அதே விளக்கம் தான். இங்க நீங்க சொல்றது இரு பதம்னு சொல்றீங்க. இருபதம் ஆவதும் இரவும் பகலும், உருவது ஆவது உயிரும் உடலும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருள் உள்நின்று போகமது ஆமி. ஆமா, சரிதாங்களே. பாடல் இதுதான் புத்தகத்துல இருக்கிறது. பட் இந்த இடத்துல நமக்கு சோடியில வந்து பொருள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஒன்று. சில புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னு ஒரே ஒரு புத்தகத்துல பொருள் அப்படின்னு இருக்கு இங்க ஒன்று. இரண்டாவது சூழல பொருள்னா வார்த்தை இருக்கு. அதே நேரத்தில் நீங்க புத்தகத்துல பார்த்த வார்த்தைக்கும் இதுல வார்த்தை மாறதுனால உள்கருத்து பொருள் எதுவுமே மாறாது, சரிங்களா? நீங்க இரு பதம் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப என்ன பொருள் ஆகுது? இங்கு 2 பதங்களாக பொருள்கள் இருக்கிறது. 2 பதங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. அந்த பதங்கள் எப்படி இருக்கு? ஈசன் இருக்கார், அவர் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பதங்களுக்குமே வந்து தலைவன் இந்த இடத்துல. பதம்னா என்ன? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன மாதிரி தன்மையில் இருக்கின்றது என்று சொல்லப்படுவதுதான் பதம். நம்ம சமைக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, பதம் ஆயிடுச்சா பார்த்து இறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஸோ பொருள் என்ன மாதிரி தன்மையில் இருக்கின்றது அப்படின்றதான். இப்போ ஒரு தண்ணி பாட்டில் இருக்குன்னா அதில் நம்ம தண்ணி பிடிச்சி வைக்க முடியும். ஒரு பேப்பரில் போய் தண்ணி பிடிச்சி வைக்க முடியுமா? முடியாது. பேப்பரில் எழுதி வச்சுக்க முடியும் பத்திரமா. தண்ணி பாட்டில் மேலே எழுதி பத்திரமா வச்சுக்கோ. ஒரு பொருளுக்கும் ஒரு பதம் இருக்கின்றது. அந்த மாதிரி இங்கே 2 விதமான பதங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய
அந்த தண்ணி பாட்டிலு, பேப்பரு இது எல்லாத்தையும் நம்ம என்ன வார்த்தையை சொல்லி பயன்படுத்துவோம்? பொருள் என்ற வார்த்தையை சொல்லி பயன்படுத்துவோம். இல்லைங்களா? வீட்டுக்குள்ள ஒரு சுத்தம் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். நெறைய குப்பை கிடக்கு. நெறைய பொருள் இருக்கு. தண்ணி பாட்டிலு, புக்கு, பேப்பரு ஏதேதோ கிடக்கு. உள்ள வந்து எட்டி பார்த்து என்ன சொல்லுவாங்க? "என்ன இவ்ளோ பொருள் கிடக்கு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வெளில போடுங்க. தேவையில்லாத பொருளுன்னு" சொல்லுவாங்க. அப்ப நேரடியா சொல்ல மாட்டாங்க. "இது பேப்பர் எடுத்து வெளில போடு, பாட்டில் எடுத்து வெளில போடுலாம்" சொல்ல மாட்டாங்க. மொத்தத்துக்கு பொருள் இருக்கு. அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த உலகத்து அதனால பொருள் மாறாது. நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். இரு பதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு பொருள் இருக்கு. அதற்கு 2 பதங்கள் இருக்கின்றது. 2 பதங்கள் எப்படின்னா, இப்போ நீங்க கையில ஒரு ப பேனா வச்சிருக்கீங்க. இல்லைங்களா? அது பேனா வச்சு எழுதுறீங்க. அதனுடைய ஒரு பதம் என்ன? உங்களுடைய உபயோகம். இன்னொரு பதம் என்ன? உபயோகப்படுத்தி முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? இங்க் காலியா போயிரும். இல்லையா? நீங்க இங்க் பேனால தான் அது திருப்பி இங்க ஃபில் பண்ணுவீங்க. ஆனா இப்ப ரீஃபில் பண்ணா காலி ஆச்சுன்னா பேனாவை தூக்கி போட்டு வேற பேனா எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லையா? இங்க் பேனாவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் தான் அதுக்கு. 1 வருஷம், 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டு அடுத்த இதை எடுத்து பூசுவாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பொருளுக்கு இங்க 2 பதங்கள் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்குமே 2 பதங்கள் இருக்கின்றது. அதை நம்ம நேரடியாக பொருள் அப்படின்னு இங்க சுவடியில் இருக்கிறனால அதை எடுத்துக்கிறோம். அதை பேதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. பேதம்னா எங்க இந்த இடத்துல? வேறுபாடுன்னு பொருள். பேதம்னா வேறுபாடு. ஸோ பொருள் பேதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு பொருள் இருக்கு, அது பேதம் அடைகிறது, வேறுபாடு அடைகிறது. எது வேறுபாடு? இப்போ நீங்க பதம்னு சொன்ன நான் விளக்கம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அதை உபயோகப்படுத்தவும் செய்கிறோம். உபயோகப்படுத்தி விட்டு இது இனிமேட்டு உபயோகப்படாது என்று தூக்கியும் போடுகின்றோம். ஸோ 2 அதுதான் பேதம், வேறுபாடு என்று சொல்லப்படுகின்றது இதுதான். அதுக்கடுத்து ஈசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஈசன்னா யார்? நம்ம பலமுறை படிச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருள்களுக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் ஈசன். இங்க அப்ப நீங்க ஒரு பொருளை உபயோகப்படுத்தும் போது அந்த பொருளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் இறைவன் தான். அந்த பொருளை தூக்கி போட்டதும் நமக்குத்தான் அது உபயோகம் இல்லையே தவிர வேற யாருக்குமே உபயோகம் இல்லை. அது ஒன்று. ஆனால் உபயோகம் இல்லை என்றாலும் அந்த பொருளுக்கும் தலைவன் ஈசன் தான். இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இரவும் பகலும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ இரவு என்று சொல்லக்கூடியது இருள், பகல் என்று சொல்லக்கூடியது வெளிச்சம். ஸோ 2 நிலைகள் இங்கு இருக்கிறது. வெளிச்சம்னு சொல்றது என்ன? மனம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. இந்த பொருள் எனக்கு உபயோகப்படும், தேவைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்றான். இப்ப அதை உபயோகப்படுத்தி முடிச்சு போச்சு. இப்ப என்ன ஆயிடுது? இருட்டு, பகல். இது இருட்டுல அந்த பொருளை உபயோகப்படுத்த முடியாது. இருட்டுல உபயோகப்படுத்த முடியாதுன்னா என்ன? அது தீந்து போச்சு. பேனா தீந்து போச்சு, இங்க தீந்து போச்சு, அதுல இருக்கிறது அதை உபயோகப்படுத்த முடியாது. சுத்தூக்கி போட்டுறாங்க இந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்கு. ஸோ இது மாயை தான் இந்த இடத்துல. மாயையில ஒரு பொருளை அது நீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடியும் உபயோகப்படுத்தும் போதும் அந்த பொருளுக்கு தலைவன் ஈசன் தான். தூக்கி போட்ட பின்பும் அந்த பொருளுக்கு ஈசன் தான் தலைவன். ஆனால் நாம் பார்க்கின்ற பார்வை என்பது எப்படி இருக்கின்றது? முதல்ல இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். அதுக்கப்புறம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோம். ஸோ இது இந்த இடத்துல ஒரு மாயை நம்மிடம் இருக்கின்றது. இந்த பொருளை இறைவனுடைய அருள் இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம தூக்கி போடுவோமா? இறைவன் இந்த பொருள் இருக்காருன்னு நினைச்சா நம்ம தூக்கி போடுவோமா? தூக்கி போட மாட்டோம். ஆனா அது ஒரு பொருளாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதுக்குன்னு யாரும் சிந்திக்கூடாது. பொருளெல்லாம் இறைவன் இருக்குன்னா எந்த பொருளையும் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. வீடு ஃபுல்லா குப்பை தான் சேரும். சரிங்களா? அதுக்கு நான் பொருள் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இது ஏன்னா எடுத்தோடனே இந்த பொருளுக்கு எடுக்கும்போது பலருக்கு தோணலாம். அப்ப எந்த பொருளையும் தூக்கி போடாத கூடாதா வெளியிலன்னு தோண ஆரம்பிக்கலாம். அதுக்காக இதை சேர்த்து சொன்னேன். ஸோ இது முதலடிக்கு பொருளா இருக்கு. ஒன்று, ஒரு பொருள் இருக்கிறது. அதை 2 பாகமாக இருக்கின்றது. உபயோகப்படுத்துதல், உபயோகப்படுத்தாதல் என்று 2 பாகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தலைவன் ஈசன் தான். அவர் தான் என்ன பண்றாரு? தலைவர் அந்த பொருளுக்கு கட்டளை இடுகின்றார். நீ இந்த உலகத்தில் இந்த உயிர் ஒன்று இருக்கின்றது, இதற்கு சென்று உபயோகமாக இரு. அவர் கட்டளை இடுறார். அவர் கட்டளையின்படி தான் அந்த பேனா நீங்கள் தான் பணம் கொடுத்து வாங்கி இருப்பீர்கள் கடையில. ஆனால் அவருடைய கட்டளையின் பேர் தான் அது உங்களிடத்தில் வந்திருக்கின்றதை தவிர்த்து இல்லை என்றால் வராது. நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம், வீட்டுக்கு வந்து பார்த்தா உடஞ்சி போயிருக்கும், இல்லைன்னா காணாம போயிருக்கும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஸோ அவர் கட்டளை இருந்தால்தான் அந்த பொருள் நமக்கு உபயோகமாக இருக்குமே தவிர்த்து இல்லை என்றால் அது உபயோகப்படாது. இது எல்லாமே ஒரு மாயையில சென்று கொண்டிருக்கின்றது. இதை வந்து முதல் அடியில சொல்றேன். 2வது அடியில உரு அது ஆவது உடலும் உயிரும்.
அப்படின்னு சொல்றாரு. உரு அப்படின்னா உருவம், அது ஆக இருப்பது. இங்க உரு அப்படின்னா அந்த பொருள் ஒரு ரூபத்துல இருக்கு. அது என்ன ரூபத்துல இருக்கோ அந்த ரூபத்தில் அதை நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போ உதாரணத்துக்கு பேனா சொன்னேன், எழுதுறதுக்கு மட்டும்தான் பயன்படுவோம், வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம். இப்போ தண்ணீர் இறைக்க வேண்டும் என்றால் ஒரு மோட்ரு போடுவோம் இல்லைங்களா? மோட்ரு போட்டு கரண்ட்டை போட்டு விட்டா தண்ணி எல்லாத்தையும் பூமியிலேருந்து எடுத்து அது மேலே கொடுத்துரும். இப்போ மோட்டரை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவோம், பேனாவை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவோம், காரை, வண்டி, டூ வீலர், செருப்பு, எவ்வளோ பொருள் இருக்குது. எதையெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே தான் பயன்படுத்துவோம். அது என்ன ரூபத்தில் இருக்கின்றதோ அந்த ரூபத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோம். அதான் அந்த சொல்ற உரு அது ஆவது. எது எது என்னென்ன உருவத்தில் இருக்கின்றதோ அந்த உருவத்துல அதை என்ன பண்றாங்களாம், அனுபவிச்சுக்கிறான் மனுஷன். எப்படி அனுபவிச்சுக்கிறான்னா உடலும் உயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த உடம்பும் அனுபவிக்குது, உள்ளே இருக்கக்கூடிய உயிரும் அனுபவிக்கின்றது. இப்போ உடம்பு அனுபவிக்கிறதுனா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு பொருளை கார் ஓட்டுறோம், உடம்பு தான் அனுபவிக்குது இல்லைங்களா? எங்கேயாவது வெளில போகிறோம், எதையாவது சாப்பிட்றோம், உடம்பு தான் அனுபவிக்குது. ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரும் அனுபவிக்கிறது. அது உள்ளுக்குள்ளே இருக்க உயிரை அனுபவிக்கிறதுனால தான் நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம், இதை செஞ்சேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடம்பு சொல்லலை, மனசு சொல்லுது இல்லைங்களா? ஸோ அதை அனுபவிக்கிறது இங்கே மனதும் சேர்ந்து தான் அனுபவிக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு நைட்டு தூங்குறோம், தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செயலும் செய்யலை, சும்மா கண்ணை மூடி அப்படியே படுத்து தூங்கி, சின்ன சத்தம் கேட்டால் கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இரவா இதை உடம்பு அனுபவிக்குது. இதெல்லாம் இந்த உயிர் ரசித்து அனுபவிக்குது. உடம்பு தூங்கி ரெஸ்ட் எடுக்குது, உடம்பு ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்குது, உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே உயிர் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி அது வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு உள்ள. ஸோ அதையும் ரசித்து அனுபவிக்கிறது இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே, எல்லா பொருள்னு சொல்கிறத விட நம்ம எந்தெந்த பொருளை உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த பொருளை நம்முடைய உடம்பும் அனுபவிக்கிறது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அதுவும் நுகர்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றது. ஸோ 2 விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. 3வது விஷயம் என்ன சொல்றாரு, அருளது ஆவது அறமும் தவமும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொருள்கள் எல்லாமே ஒரு ஒரு உயிர்களுமே இங்க அனுபவித்து நுகர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதை நாம் நுகர்ந்து கொண்டு நுகர்றோம் இல்லையா? நுகர்றது எல்லாமே இறைவனது அருள் தான். நான் தான் முன்னாடியே சொன்னேன், அந்த பொருளை நம்ம அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் தான் ஈசன் போ நீ போய் அனுபவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த பொருளில் இருக்கக்கூடிய அருள் தான் ஈசன் கொடுத்து அனுப்புறாரு. அதனுடைய அருளைத்தான் நாம் இங்கு ஒவ்வொரு பொருளையுமே இங்கு நாம் நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அருளது ஆவது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் அந்த அருள் இப்ப நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இது என்னுடைய பொருள், இதை நான் இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இதை மனசுல ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இது பயன்படுத்தி முடித்ததும் இதை தூக்கி போட்டு விடுவேன் இல்லையா? அதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் சரி, நல்லா இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணோம், நல்லா தூக்கி போட்டுருவோம் அந்த இடத்துல. அது விருப்பப்பட்ட இடத்துல நமக்கு கீழே வைப்போம், மேலே வைப்போம், எங்கன்னா வைப்போம். ஆனால் சாமியை பூஜை ரூமில் வச்சு ரொம்ப பத்திரமா மரியாதையாக பார்க்குற மாதிரி இதை பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு பல பேர் வீட்டில் பூஜை ரூமுக்கு முன்னாடி படுக்கணும்னா கூட பயப்படுவாங்க. ஐயோ கால் என்ன சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு படுக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பி படுப்பாங்க. சாமி முன்னாடி காலை நீட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்காங்களாம். அவர் எல்லா பக்கமும் தான் இருக்கார், அது வேற விஷயம். ஸோ அந்த எண்ணம் இந்த பொருள்களின் மீது இருக்கின்றதா? ஏன்னா இறைவன் தான் கொடுக்குறாரு, அந்த பொருளுக்குள்ள அருள் இருக்கு. ஆனால் அப்போ அதுக்கு மேலே முன்னாடி என் காலை நீட்டக்கூடாது இல்லை? இப்படி பார்த்தோம்னா நம்ம காலை நீட்டவே முடியாது, எந்த பக்கமும் நீட்ட முடியாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். நின்றுக்கிட்டே இருந்தால் கூட பூமி மேலே தான் நிற்கணும், அதுவும் இறைவன் தான். அப்போ எங்கே தான் நிற்கிறது அப்போ இல்லைங்களா? அப்போ அந்த பொருளில் இருக்கக்கூடிய அருளது ஆவது அப்படின்னு சொல்றது ஏன் நம்மளால தெரிஞ்சிக்க முடியலைன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய மாயையும் அகங்காரத்தினாலும் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவ எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாயையை போக்கணும், அகங்காரத்தை போக்கணும். அதான் போக மாட்டேங்குதே. நம்ம என்ன போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு பிடிச்சா வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் போக மாட்டேங்குது. இங்கே விதியும் வினையும் இருக்கின்ற காரணத்தில் அதுதான் போக மாட்டேங்குது. அப்போ எப்படி அதை போக்குவது அப்படின்னா அடுத்தடி சொல்றாரு, அறமும் தவமும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் இதில் அறமும் தவமும் அப்படின்னா, அறம் என்று சொல்லப்படுவது நம்ம தெரிஞ்சிருக்கோம். எந்த பொருளை உபயோகப்படுத்தினாலும் சரி, அது நாம் உபயோகப்படுத்த நம்முடைய செயல்களில் அறம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நான் பல முறை பல வகுப்புல சொல்லிட்டேன், அறமும் தர்மம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதர்களுக்கும் என்று சொல்லி. அப்போ இதில் அந்த அறம் என்றதை எதை செஞ்சாலும் சரி, ஒரு தண்ணி இருக்காங்க, எடுத்து தாகம் எடுக்குது, எடுத்து குடிக்க போகிறோம். இப்போ இது அறமா இல்லையா
அப்படின்னு என்ன பண்ணோம், ஒரு வினாடியாவது இங்கு சிந்திக்க வேண்டும். ஏன் சிந்திக்க, தண்ணி குடிக்கிறதுல என்னப்பா அறம் இருக்கு அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரியே, தாகம் இருக்க மாதிரியே, நமக்கு பக்கத்துல யாராவது தாகத்தோடு இருப்பாங்க. ஐயா தண்ணி குடிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கணும். பக்கத்துல மனிதர்கள் இருக்காங்க, கேட்குறோம். மனிதர்களே இல்லையே, அப்ப என்ன பண்றது? யோசிச்சோம்னா பக்கத்துல ஏதாவது ஜீவராசிகள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒரு காக்கா, குருவி, எவ்வளோ ஜீவராசிகள் தண்ணி இல்லாம அது இருக்கும். அதில் இயன்ற வரைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எது செய்தாலும் இது இங்கு அறமாக இருக்கின்றதா, நம்மால் நாம் செய்கின்ற இந்த செயலினால் யாருக்காவது பாதிப்பு இருக்கின்றதா, இதை யோசிச்சு யோசிச்சு நாம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல செயலை செய்ய வேண்டும். அடுத்தது தவமும் அப்படின்னு சொல்றாரு. தவம் என்று சொல்லப்படுவது எது? நம்மலாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, காட்டுக்குள்ள போய் கண்ண மூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது தான் தவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தவம், அதுவும் தவம் தான். நான் அது மறுக்கல. முழுமையான தவம் என்பது அதுதான். அதே நேரத்தில் இப்ப நீங்கெல்லாம் கர்ம யோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, கர்ம யோகம், பக்தி யோகத்துல. இதுவும் தவம் தான் ஒரு வகையில். மிகப்பெரிய தவம் இது. இந்த தவம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது அது தவம் தான். ஆனால் நான் என்ற அகங்காரத்தோடு செய்யாத போது அது இறைவன் நோக்கிய பயணத்திற்கான தவமாக இருக்கின்றது. நான் என்ற அகங்காரத்தோடு செய்யும் பொழுது அந்த தவமானது வீணாக போகின்றது. தவம் தான் செய்கிறோம், ஆனால் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதும் பயனில்லாதாக மாற்றிக்கொள்வதும் நம்முடைய எண்ணத்தில் தான் இங்கு இருக்கின்றது. அப்போ நம்ம செய்கின்ற செயல் இருக்கு இல்லையா, ஒரு பொருளை பயன்படுத்தி செய்கின்ற செயல்ல நான் செய்தேன் என்ற சிந்தனை இல்லாமல் இங்கு செய்யும் பொழுது அந்த செயல் அத்தனையும் தவம் ஆகின்றது. ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து செய்தல். இப்போ நம்ம என்ன தவம், கர்மயோகத்தில் என்னப்பா தவம் இருக்குன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 விஷயத்த விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சலிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூங்குறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது. இந்த 3 விஷயத்த ஒருத்தருக்கும் சலிப்பு வரல. ஒரு விளையாட்டுக்கு வேணா சிறு வயதில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அம்மா சாப்பிட்றாப்பா அப்படின்னு சொல்லும்போது, யார் இந்த சாப்பாடை கண்டுபிடிச்சது அப்படின்னு சில பேர் ஒரு இதுவாக சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, சலிப்பு என்பது மனிதனுக்கு வரவே இல்லை. பசி என்று வந்தால் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். தூக்கம் என்று வந்தால் அவன் நின்றுகிட்டு இருந்தா கூட சரி, தன்னை மறந்த நிலையில் தூங்கி விடுவான். ஸோ இதை ஒரு தவம் போலவே மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த செயல்கள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது கூட சரி, நான் செய்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் தூங்கும் போது யாராவது நான் சாதாரணமா வீட்டில் இருக்கும்போது நான் தூங்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவோம். ஒரு பஸ் பயணமோ ஏதோ ஒரு பயணத்துல உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா தூங்கிட்டு இருப்போம். சொல்றோமா யார்ட்டையாவது நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு, உடம்பு அதுவா தூங்கிக்குது. அப்ப செயல் நம்மிடம் இல்லை, அதனிடம் தான் இருக்கிறது. ஆனால் நாம் செஞ்சுக்கிறேன்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அப்ப அங்க அறமும் தவம் என்று 2 விஷயம் இருக்கு. ஒன்று, தருமப்படி யாருக்கும் துன்பம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து பார்த்து செய்தல் என்பது ஒன்று. எதிர்பார்க்காத நிலையில், அகங்காரம் இல்லாத நிலையில் செய்தல் 2. மூன்றாவது, அதை தொடர்ந்து செய்தல். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் உபயோகப்படுத்தும் போதும் நான் செய்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அது தவம். இந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சா போதும். கடைபிடிச்சா என்ன ஆகுமா இந்த இடத்துல அடுத்து சொல்றாரு, பொருள் அது உள் நின்ற போகம் அது ஆமே அப்படின்னு சொல்ற. பொருள் அது உள் நின்ற, ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு உள்ள நின்ற அப்படிங்கிற. நின்றன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நிக்குதுன்னா சும்மா நிக்குதுன்னு பொருள் இல்லை, ஏதோ ஒரு செயல் அங்க செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பொருள். அப்ப நம்ம உபயோகப்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே இறைவனது அந்த திருவருளானது நிற்கின்றது. நிற்கின்றன, அது ஒரு செயலை அருளை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு பொருள். ஒரு ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அருளும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது நின்ற அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்போ என்ன பொருள், அதுக்குள்ள ஒரு பேட்டரி மாதிரி உள்ள போட்டு வைக்கல. ஒரு நாளைக்கு மட்டும் ஃபோனில் இருக்க பேட்டரி வேலை செய்யும், 2வது நாள்லாம் சார்ஜ் போடணும், அந்த மாதிரி இதுக்கு சார்ஜ் போடணுமானா கிடையாது. அது என்னைக்கு ஒரு பொருளை உருவாக்கினார்களோ அன்றிலிருந்து அந்த பொருள் அழியும் காலம் வரைக்கும் அதிலிருந்து அருளானது வந்து கொண்டே தான் இருக்கிறது. இறைவன் உள்ளே திருவருளை வைத்திருக்கிறார். அந்த பொருள் உள் நின்ற, அதான் அந்த பொருளுக்கு உள் நின்ற போகம் அது ஆமே அப்படின்னு சொல்றார். இப்போ போகம் என்று சொல்லப்படுவது உலக ரீதியாக ஒரு நுகர்வை அனுபவிக்கிறதுன்றதை குறிக்கும். ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது பேரின்பத்தை கொடுப்பதை குறிக்கும். ஸோ ஒரு போகம் என்பது 2 விஷயம். அப்போ போகம் அது ஆமே அப்படின்னு சொன்னார்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? யார் ஒருத்தர் இங்க அறத்தையும் தவத்தையும் சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பொருளுக்குள் உள் நிற்கின்ற அருளானது கிடைத்து
அந்த அருளானது திருவருளாக மாறி அவரது வினைகள் பாவங்களை நீக்கி அவரதை இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அழைத்துச் சென்று வீடு பேறு முக்தியை கொடுக்கின்றது. அதே நேரத்தில் அந்த பொருளை அறம் பார்க்காமல் தவம் இல்லாமல் அந்த பொருளை நாம் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த பொருளில் உள்ளே இருக்கின்ற அருள் இல்லாத ஒன்றைத்தான் நாம் போகமாக அனுபவிக்கின்றோமே தவிர்த்து வேறொன்றை இங்கு அனுபவிப்பது இல்லை. இதான் நாலாதடியில் சொல்கிறேன். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்குமே 2 விதமான பேதங்கள் இருக்கிறது. ஒன்று அதை நன்மையாக நம்முடைய உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்வது, இன்னொன்று பயன்படுத்திய பின்பாக அதை தூக்கி எறிவது. இங்கு பயன்படுத்தினாலும் தூக்கி எறிந்தாலும் அந்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனானவர் அந்த பொருளுக்குள் அவருடைய அருளை அங்கு வைத்தே இருக்கின்றார். அடுத்த கேள்வி யாருக்காவது எழலாம். ஒரு பொருள் பேப்பர் இருக்கு, இப்போ இறைவன் அது உள்ள இருக்கு அப்படின்னு படிச்சிடுறோம். அப்புறம் அந்த பேப்பர் தேவையில்லை, கசைக்கு குப்பையில் போடுறோம். குப்பையோட குப்பையாக அது இருக்குது, அதை தொடர்றதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம இறைவனாக பார்க்கறது? அப்போ எடுத்து அதுக்கு பூஜை பண்ணணும் மாதிரிலாம் ஒரு வாரியான சிந்தனைகள் போகலாம் இங்கே சிலருக்கு. ஆனால் அதை அப்படி சிந்திக்கக்கூடாது. அதை அருவருப்பாகவும் பார்க்கக்கூடாது, தூய்மையான பொருள் உபயோகப்படுத்துகிற பொருளாகவும் பார்க்கக்கூடாது. எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவனது அருள் இருக்குது. எல்லா பொருளுக்கும் இந்த பொருளுக்கெல்லாம் தலைவன் இறைவன் தான். அப்போ அவர் சொல்லி தான் அந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையை மட்டுமே வளர்த்து கொண்டாலே போதும். அந்த பொருளுக்குள்ளே இறைவனது அருள் இருக்குது என்ற ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டாலே போதும். அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே அந்த பொருளை இந்த உடம்பு உயிர் இரண்டுமே அனுபவித்துக் கொள்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுமே, இந்த உடம்பும் சரி உள்ளே இருக்கக்கூடிய உயிரும் சரி, இரண்டுமே அதை நுகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது நான் என்ற எண்ணத்திலும் அகங்காரத்திலும் அங்கே உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பதனால் அந்த பொருளில் இருந்து பெறக்கூடிய அருளானது இங்கு ஒரு மனிதனும் இங்கு தெரிந்து கொள்வதில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அருளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருளின் மூலமாக அவன் செய்யக்கூடிய செயலில் அறம் இருக்கின்றதா, தர்மம் இருக்கின்றதா என்ற 2 சிந்தனைகளை மட்டும் வைத்து அவன் தொடர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பொருளுக்குள் உள்ளே நிற்கின்ற இறைவன் வைத்த அந்த திருவருளானது அவனுக்கு கிடைக்கின்றது. அந்த திருவருள் கிடைத்து என்ன செய்து அவனுடைய வினைகள் பாவங்களை நீக்கி அவனை இறைவனிடத்தில் அழைத்து சென்று முக்தியை கொடுக்கின்றது. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. படிக்கும்போது கொஞ்சம் எளிமையாக தெரியும், ஆனால் ஆழ்ந்த விளக்கங்கள் கொண்ட பாடல்கள் தான்.